தமிழ் நெஞ்சங்களின் தத்துவ புகலிடமாய் வாழும் கவியரசு கண்ணதாசன் பிறந்த நாள் இன்று. பிறப்பில் முத்தையாவாக வந்து எழுத்தாள் கண்ணதாசனாய் மக்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்த கவியரசனின் பிறந்த நாள் இன்று. சிறுகூடல்பட்டியில் பிறந்து தமிழ் திரையுலகை தன் முத்துக்களால் அலங்கரித்தவர், கவித்துவத்தின் முகவரியாக வாழ்ந்தவர். அவர் எழுதிய பக்தி பாடல்களோ நாத்திகராக இருந்து ஆத்திகராக மாறிய அவரது சொந்த வாழ்க்கையின் அனுபவ வரிகள். அகர முதல எழுத்தெல்லாம் என்று தமிழ் மரபை சொன்னவர். கல்வியா செல்வமா வீரமா என்று பட்டிமன்றமே நடத்தினார். மனித வாழ்க்கையின் பிறப்பு முதல் இறப்பு வரை, தொட்டில் முதல் சுடுகாடு வரை அத்தனை உணர்வுகளுக்கும் வரிகளால் வளைகாப்பு நடத்தியவர். சோகத்திலும் ஏமாற்றத்திலும் தவிக்கும் ஒவ்வொருவரும் முதலில் தேடுவது இவரது வரிகளைத்தான். வாழ்வின் மீது விரக்தி கொண்டவர்களுக்கு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி என தோள் கொடுத்த தத்துவ ஞானி. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்ற இவ்வுலகின் நிலையாமையை உணர்த்தி மரணத்தின் வலியையும் மருந்தாக்கியவர். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு என்று பேராசையை அடக்க சொன்னார். பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே என்று காசை கடந்து பாசத்தை தேடினார். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா என்று உலகத்தையே தூக்கி எறியும் துணிச்சலை தந்தவர். உலகத்தின் அத்தனை துரோகங்களையும் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்ற ஒற்றை வரியில் பிழிந்து தந்தவர். அரசியல் களத்திலும் மக்கள் மனங்களிலும் புரட்சி செய்த மக்கள் திலகம் எம்ஜிஆரின் அத்தனை கொள்கை முழக்கங்களுக்கும் தத்துவ பாதைகளுக்கும் அடித்தளமிட்டது கவியரசின் பேனாமுனைதான். அதேபோல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் அசாத்திய நடிப்புக்கு தன் உணர்ச்சி வரிகளால் உயிர் கொடுத்தவர் கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என தன்னை பற்றியும் தன் எழுத்தை பற்றியும் அவரே கணித்து சொன்ன இந்த வரிகள் அவர் மறைந்து பல ஆண்டுகள் கடந்தும் இன்றும் பேரொளியாய் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. தன் காவிய வரிகளால் இன்றும் நம்முள் வாழும் கவியரசு கண்ணதாசனின் பேரெழுத்தை போற்றி வணங்குவோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.